இப்போ ஓடி வருது பார்த்தீங்கன்னா சமயபுரம் மணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டி கொண்டிருக்கும் நம் நண்பர் தான். ஸோ ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு டாடா ஏஸ், ஒரு ஜேசிபி ஓட்டுநர்னு பார்த்தீங்கன்னா சமயபுரம் மணி ஒரு கலவையாக கலந்து வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே ஹார்ட் கிட்டராக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம இந்த கலவையில் எந்த கலவை வந்து நல்ல கலவையாக இருக்குன்னு பார்ப்போங்க. வடிவேலு வந்து பார்த்தீங்கன்னா வடிவேலும் நம்ம சத்யராஜ் அவங்க டீம்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு கொத்தனார், ஒரு சித்தாள், ஒரு டாடா ஏஸ், ஜேசிபி டிரைவர், கலவை கலந்த கலவையாக வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து பிராட்பேண்ட் விற்கிறவரு விளாட வந்திருக்காருங்க. இன்னைக்கு வந்து ஆண்டூட்டில் இருக்கிறாரு அவர். ஸோ டீம் டிஸ்கஷன் நடக்குது. என்ன எல்லாரும் தோல் மேலே கை போட்டிருக்காங்க. தோலில் வந்து கை எடுக்கிறதுக்குள்ளார என்னன்னு பேசி எடுப்பாங்கன்னு தெரில. அதை வந்து மேட்ச்சில் வந்து விசுவலில் தான் பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு. இவங்க தோலில் கைப்பட்டது வந்து டீமை வந்து ஜொலிக்க வைக்கிறதுக்கா இல்லை ஜெயிக்க வைக்கிறதுக்கான்னு பார்ப்போங்க. ஒரு நிமிஷம் ரமேஷ், நம்ம ரெண்டு அவர் சார் கோபி பசுபதி, கிட்டாச்சி பசுபதி, கிட்டாச்சி பசுபதி. அண்ணா பவுலர் நேம்ண்ணே ஆதி. உங்கள் பேர்? வெங்கடேஷ். ஸ்ட்ரைக்கில் வெங்கடேஷ், பேக்கில் கோபி. சும்மா பசுபதி. ஸ்ட்ரைக்கில் வந்து பசுபதி வந்து இல்லைங்க, நான் ஸ்ட்ரைக்கில் வந்து கோபி. ஆதி. நான் ஸ்ட்ரைக்கில் வந்து என்னங்க அவன் பேரை மாற்றி சொல்லியிருக்கான். அவன் பேர் ஆதி இல்லைங்க. டாஸ்க் பண்ணுங்க. ரெக்கார்டு. வணக்கம் மக்களை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீரகுரு ஐயம்பாளையம் மற்றும் சமயபுரம் அணிகளுக்கு இடையான மேட்ச் நடக்க போது. டாஸ் வின் பண்ண சமயபுரம் அணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. முதல் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா சமயபுரம் அணிக்காக ஆதி ஓப்பன் பண்ண போகிறாரு. ஐயம்பாளையம் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா கோபி மற்றும் பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோபி. ஸோ முதல் 2 ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளே 6 ஓவர் கொண்ட மேட்ச். இந்த மேட்சை ஒளிபரப்பு பண்ணுறது வந்து எம்என்டம் ஸ்போர்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். அதற்கு முன்னாடி முதல் பந்து ஒரு ஷார்ட் பிச் பால், ஒரு அருமையான ஸ்ட்ரோக். சிங்கிளுக்கான முயற்சிலாம் இல்லை, ஆனால் அது மாதிரி இருந்தது. பட் ஆனால் ரன் எதுவும் இல்லை. முதல் பால் டாட் பாலாக கருதப்படுதுங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ஒளிபரப்புறது நம்ம எம்என்டம் ஸ்போர்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதி 2வது பால் போடுறாரு. தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஸோ கேட்சுக்கான கால் மிட் விக்கெட் திசையை நோக்கி. கேட்சுங்க, விக்கெட்டுங்க, அற்புதமான கேட்ச். முதல் விக்கெட்டை வந்து பறி கொடுத்துட்டு போகிறாங்க வீரபாளையம் அணி, கோபி. ஐயம்பாளையம் அணி. ஆதி வந்து பார்த்தீங்கன்னா தனது அணிக்காக முதல் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல லைனில் போட்ட பந்து அடிக்க முடியாமல் பேட்ஸ்மேன் தூக்கி அடித்து அவுட் ஆகிட்டாருங்க. பட் ஆனால் நல்ல ஷாட்டுன்னு சொல்ல முடியாது, பாலை மேலே தூக்கிட்டாரு. வீரகுரு ஐயம்பாளையம் அணிக்காக மண்டவனில் வந்து ஆதவன் இறங்கியிருக்காரு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா முதல் விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருக்காங்க. ஆதி வந்து 3வது பால் போட போகிறார் ஃபஸ்ட் ஓவரில். சூப்பர் பாலுங்க. நல்ல பால். ஸோ இந்த பாலை பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல், அவருக்கே தெரியாமல் பேட்டில் வந்து பால் பட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். பேட்ஸ்மேன் அடிக்கிறதுக்கு தூக்கமும் இல்லை, ஸ்ட்ரோக் வைக்கிறதுக்கான முயற்சியுமே கிடையாது இந்த பால். ஆனால் 4th ஒன். கேட்சுக்கான காலுங்க. பாலை வந்து விட்டுருக்காருங்க. நல்ல ஃபீல்டிங்க, சூப்பர் ஃபீல்டிங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் நல்லபடியாக பிடிச்சிட்டாங்க ஃபீல்டரு. அதுக்கு பின்னாடி இருந்த ஃபீல்டர் அற்புதமாக பிடிச்சிருக்காருங்க. ஒரு ரன்னுங்க, முதல் ரன்னை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க வீரகுரு ஐயம்பாளையம் அணி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து களத்தில் வந்திருக்காரு ஜேபி போடுறாரு ஆதி. மறுபடியும் வந்து ஒரு எட்ஜுங்க. ஸோ தேர்ட் ஸ்லிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரன் கிடைக்கும். சிங்கிள் பட்ட பால், சிங்கிள். ஸோ முதல் ஓவரோட கடைசி பந்தை போட வந்திருக்காருங்க ஆதி.
அருமையான பால். ட்ரைங்க பட் ரன் எதுவும் இல்லை. முதல் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரன்னுக்கு 1 விக்கெட். அற்புதமான ஸ்பெல்லாக போட்டிருக்காரு ஆதி. ஸோ இரண்டாவது ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஸ்கோர் கிடைக்குமான்னு பார்ப்போம். பொறுத்திருந்து இருக்காங்க. வணக்கம். இரண்டாவது ஓவர் வந்து போகிறதுக்கு வந்திருக்காரு நம்ம டாடா ஏஸ் கார்த்திக். கிட்டாச்சி பசுபதி பேட் பிடிக்கிறாரு வீரகுரு ஐயம்பலம் அணிக்காக. ஸோ இரண்டாவது ஓவர் பவர் பிளே. 2 ஓவர் தான், 2 ஃபீல்டர் மட்டும்தான் அவுட் சைட் ஆஃப் சர்க்கிளில் இருக்க முடியும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டாச்சிங்கிட்டு அங்கே டாடா ஏசி. பட் 2 பேர்த்தில் யார் நோ பாலுங்க. முதல் பந்தே அம்பேர் வந்து பார்த்தீங்கன்னா நோ பால் கொடுத்துருக்காரு. ஸோ ஃப்ரீ ஹிட் கிடைக்குங்க. ஸோ க்ரீஸ் நோ பாலுங்க. கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமாக ஆம் வச்சுருக்காரு. ஒரு நல்ல ஸ்பீடில் தான் வந்து போடுறாரு. ஃபஸ்ட்டு பாலே க்ரீஸ் நோ பால். ஸோ 1 ரன் வேறு கிடைச்சிருக்கு. ஸ்ட்ரைக்கில் வந்து ஆதவன் இருக்கிறாரு. சமயபுரம் அணிக்காக அண்ணே ஸ்ட்ரைக்கர் மாறினா மாற்றலாம் தானே? பவர் பிளேயில் ஸ்ட்ரைக்கர் மாறிக்கிறாங்கல்ல. பவர் பிளேயில் ரெண்டாவது ஓவர் சமயபுரம் அணிக்காக கார்த்திக் வீச வருகிறார். முதல் பால் ரீபால். முதல் பால் வந்து ஃப்ரீ கட் ஆகிருச்சு. ஆதவன் வந்து ஃபேஸ் பண்ண போகிறார். வாவ், ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஸோ லாங் ஆனில் ஒரு சிங்கிள் கட் பண்ணுவாங்க. அதை வந்து ஆதி பாலை தடுத்திருக்கிறார். அற்புதமான ஃபீல்டிங்க. ஸோ ஃப்ரீ கட்டை வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணேன்னு சொல்லணும் பேட்ஸ்மேன் அணி. பசுபதி ஆன் ஸ்ட்ரைக். ரெண்டாவது பால் கார்த்தி ஃபுல் டாஸ் பாலுங்க. டாஸ் பாலுங்க. ஸோ கரெக்டாக ஃபீல்டு ஃபேஸ் பண்ணி சார் ரன் அவுட்டுக்கான சான்ஸுங்க. ஸோ அடித்தவுடன் ஓடவில்லை என்ற காரணத்தினால் பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட்டை இழந்துட்டு போகிறாரு. கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. உண்மையிலே அவர் ஒரு அற்புதமான ஃபீல்டிங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் களத்துக்குள்ளே வர வேண்டிய கட்டாயம் ஆயிருக்கு. வீரகுரு ஐயம்பலத்தினக நியூ பேட்ஸ்மேன் ஹேமநாத் வந்து களத்துக்குள்ளே வந்திருக்காரு. மன்னிக்கவும், ஹேமநாத். கார்த்தி 3வது பாலை போடுறாரு. அற்புதமான பால். மறுபடியும் ஒரு எட்ஜ் கேட்சுக்கான கால். விக்கெட் கீப்பரை கேரி பண்ணியிருக்காருங்க. வெங்கடேஷ் அழகாக அந்த கேட்சை பிடிச்சிருக்கிறார். விக்கெட் கீப்பர் வெங்கடேஷ். அற்புதமான கேட்ச், அற்புதமான பால். ஸோ ஆதவனும் பார்த்தீங்கன்னா களத்தை விட்டு வெளியேறும் சூழ்நிலை வந்திருக்குங்க. ஸோ சமயபுரம் அணி அவங்களோட ஃபோர்ஸை காமிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். அற்புதமான 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் 5 ரன் மட்டும்தான் கேரி ஆகிருக்கு. 2வது ஓவர். லெக் அம்பையர் வந்து கிரவுண்டில் வந்து பாலை வந்து டச் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாரு. ஸோ பால் செக் பண்ணுறாரா இருக்குமோ ரமேஷ்? இருக்கலாம் மேபி. கண்டிப்பாக. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் பார்த்தோம். சிக்ஸர். ஸோ வீரகுரு ஐயம்பாளையம் அணிக்காக கலை களத்துக்குள்ளே வந்திருக்காருன்னு சொல்லலாம். பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். கார்த்தி வந்து ஒரு அற்புதமான ஸ்பெல் போடுறாருங்க. டாடா ஏஸ் கார்த்தி. அவர் கையில் ஒரு மாயாஜாலத்தை வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் கார்த்தி. கண்டிப்பாக. 4வது பாலுங்க. ஸோ 2 பாலுக்கு 2 விக்கெட். ஃபர்ஸ்ட் பால் மட்டும் ஒரு ஃப்ரீ பால் கொடுத்தாரு. நோ பால். ஃப்ரீ ஹிட்லேயும் அதை வந்து கண்டெயின் பண்ணார். ஸோ விக்கெட் இந்த பாலில் அவரோட ஸ்பெல்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, எக்ஸ்ட்ராஸ் பட் வைடு போயிருச்சு. ஸோ வார்னிங் கொடுத்துருக்காங்க. விக்கெட் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர் ஓடி வரும்போது பேசிக்கிட்டு இருந்த காரணத்தினால வார்னிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைரெக்டாக வந்து நோ பால் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. லெக் அம்பு. கார்த்தியோட 4வது பால் ரீ. சூப்பர் பாலுங்க. பாலை மிஸ் பண்ணிட்டாரு. சமயபுரம் மணி வந்து கீழே வல்லார மணியை வந்து கட்டுக்கோப்புக்குள்ளேயே தான் இன்னமும் வச்சுருக்காங்க. ஐயம்பாளையம், மன்னிக்கவும், ஐயம்பாளையம் மணியை வந்து சமயபுரம் மணி வந்து ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளேயே வச்சுருக்காங்க. சூப்பர் பாலுங்க. அருமையாக போட்டார் கார்த்தி. கவர்ஸ் திசையை நோக்கி சென்ற பந்து 1 ரன் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ மேட்சோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பிளே உண்மையாலுமே இதுதான் பவர் பிளேன்னு சொல்லலாம்.
ஹேமநாத். அவரோட திறமையை வந்து பவர் பிளேயர் நல்லா காமிச்சிருக்காரு கார்த்தி. இப்போ இரண்டாவது ஓவரோட கடைசி பந்துங்க. பவர் பிளேயோட லாஸ்ட் பால். என்ன நடக்க போகுது? ஹேமநாத் வந்து அடிச்சிருக்காரு. கவர்ஸ்ல அடிக்கப்பட்டது. கண்டிப்பா 4 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்ல ஃபீல்டர் வந்து அதை சூப்பரா கேரி பண்ணியிருக்காரு. 2 ரன் மட்டுமே. 2 ரன் மட்டுமே. ஸோ இரண்டாவது ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை ஸ்கோர் என்னண்ணா? அவர் 9. அணியின் எண்ணிக்கை 9. 3 விக்கெட் இழந்திருக்காங்க. மூன்றாவது ஓவர். அடுத்தபடியாக மூன்றாவது ஓவரை வீசுறதுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் அருண் பிசியோ டாக்டர். அவர் வந்து சமயபுரம் அணிக்காக தனது வேலையை விட்டுட்டு இந்த மேட்சை வந்து எப்படியாவது சமயபுரம் அணிக்காக வின் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து இப்போ ஓவர் போட வந்திருக்கிறாரு. மூன்றாவது ஓவர். ஸோ களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேம்நாத் மற்றும் கலை இருக்காங்க. இந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிசியோ எப்படி பண்ணுறாரோ அதே மாதிரி இந்த மேட்ச்சில் சமயபுரம் அணிக்காக எப்படி பிஷியோ பண்ணுறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். எங்கெங்கெல்லாம் பெண்ட் ஆயிருக்கோ அது எல்லாத்தையும் சரி பண்ணுவார்னு பார்க்குறேன். ஸோ ஆல்ரெடி எந்த பெண்டுமே இல்லை. சமயபுரம் அணி ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்காங்க. 2 ஓவரில் 9 ரன் 3 விக்கெட். மூன்றாவதோட முதல் பந்து. ஸோ ஃபீல்டிங்கில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் வந்து பயங்கரமாக செட் பண்ணுறாரு ஃபீல்டரை. கலை வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு. கொஞ்சம் கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. 30 yardsல தான் வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைன் லெக்கில் இருந்த ஃபீல்டரை தூக்கி 30 yards சர்க்கிள்குள்ளே உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ மூன்றாவது ஒரு முதல் பந்து. டாக்டர் அருண் வெர்சஸ் கலை. கலை பேட்ல ஆஃப் சைடு அடிக்கப்பட்ட பந்து. ஒரு சிங்கிள் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காரு டாக்டர் போட்ட பால்ல. 1 ரன். ஸோ கார்த்தி வந்து பாலை யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்காரு. பவுலர் ரைடர் தான் கொடுப்பேன் என்று பவுலர்கிட்ட தூக்கி போட்டிருக்காருங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்என்எம் ஸ்போர்ட்ஸ் ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அற்புதமான பால். ஒயிடுக்கான காலங்க. எக்ஸ்ட்ரா 1 ரன் கிடைக்கும். ஒரு அகலப்பந்துன்னு சொல்லலாம். இல்லை அவ்வளோ அகலம்னு சொல்ல முடியாது. லைட்டாக தான் அகலமானுச்சு. ஆனால் அது ஒய்டாகிருச்சு. ஸோ இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்என்எம் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒளிபரப்பு பண்ணுறாங்க சமயபுரம். நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து லைவே வந்து கொடுக்கலான்னு இருக்கவங்க இன்னும் அடுத்தடுத்த மேட்ச்சில். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. பட் ஃபீல்டர் இருக்காருங்க கரெக்டாக ஆன் செட் ஃபீல்டர். ஒரு அற்புதமான ஃபீல்டிங் செட் டாக்டர் அருண் கிட்ட. தளபதி சொல்கிற மாதிரி செட் பண்ணி வச்சு செட்டாக தூக்குறதுங்க. ஸோ களத்தை விட்டு. ஸோ வீரகுரு ஐயம்பாளையம் அணிக்காக அடுத்து களத்துக்குள்ள வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் K7. அருண் வந்து தனது 3வது பாலை போடுறாரு சமயபுரம் அணிக்காக. K7 நியூ பேட்ஸ்மேன். காட்டு வெளியே மிஸ்ஸுங்க. ஸோ பால் வந்து பார்த்தீங்கன்னா வயசில் 2 ரன்னுங்க. ஸோ கீப்பரோட மிஸ்டேக்கால் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரன் கிடச்சிருக்கு வீரகுரு ஐயம்பாளையம் அணிக்காக. K7 ஸ்ட்ரைக்கில் வந்த உடனே பேட்டில் பாலை போடாமல் பேட்டில் வந்து பாலை டச் பண்ணாமல் பலுவாகவே போய் 2 ரன் கிடச்சிருக்கு. பவுலர் வந்து நல்லா பால் போடுறாரு. அதை வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லலாம். வாவ் சூப்பர் பாலுங்க. ஸோ டாக்டர் அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷனான ஒரு பவுலிங்கை போட்டுட்டு இருக்காருங்க. உண்மையாலுமே ப்ரொஃபஷனலான பவுலிங். பிசியோ டாக்டர் வந்து பிசியோ மாதிரியே போடுறாரு. பந்துக்கு வலிக்கவும் வலிக்காது போல தெரியுதுங்க. பேட்ஸ்மேனுக்கும் வலிக்காமையே தானே போடுறாரு. ஆனால் பேட்ஸ்மேன் வந்து பேட்டில் பால் டச் பண்ணவே முடியலையே. வாவ் ஆஃப் சைடு அடிக்கப்பட்ட பந்துங்க. பட் ஃபீல்டர் இருக்காங்க. 1 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். சிங்கிள் கட் பண்ணிட்டாங்க. ஸோ மூன்றாவது ஓவரோட கடைசி பால். அருண் ஈஸ்வரர் வெர்சஸ் ஹேம்நாத்துங்க. ஹேம்நாத் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹேம்நாத் வந்து அவரோட கேம் என்ன ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லணும். அவுட் ஆகிட்டு போயிட்டாருங்க. கலை வந்திருக்காருங்க ஸ்ட்ரைக்கில். ஹேம்நாத்தும் ஒரு மாதிரி தான் இருந்தார். ஒரு ஸ்லிப் ஷாட்டுக்கான ட்ரை சூப்பராக அடிச்சிருக்காங்க. 6 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். 4-6 4 ரன் கொடுத்துருக்காங்க. ஸோ அற்புதமான ஷாட்டு.
ஸோ டாக்டர் அருண் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பாலில் ஒரு 4 ரன் கொடுத்துருக்காருங்க. பட் நல்ல ஓவர், ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 18, 4 விக்கெட் இழப்புக்கு. ஸோ ஆதி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட 2வது ஓவரை போடுறதுக்கு வந்திருக்காரு. ஃபீல்ட் செட்டப் எல்லாமே கரெக்டாக இருக்குது. 3 ஓவர் முடிவில் 18 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால். வாவ், சூப்பர் பாலுங்க. ரன் அவுட்டா, மிஸ்ஸுங்க, ஓவர் த்ரோங்க, ஆள் யாருமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக 2 ரன் கிடைக்கும். ஸோ ஓவர் த்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரன்ங்க. ஸோ முதல் பாலே 3 ரன், ஒரு தேவையில்லாத த்ரோ அப்படின்னு சொல்லலாம். கலை வந்து அழகாக ஸ்ட்ரோக் வச்சார். பட் ஒரு ரன்னுக்கு தான் முயற்சி, ஆனால் பட் ஓவர் த்ரோனால அது 3 ரன்னாக கன்வெர்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த மேட்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்என்எம் ஸ்போர்ட்ஸ் ஒளிபரப்பு பண்ணுறாங்க. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னா மட்டும் என்கரேஜ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் என்ன நிறை குறைய சொன்னீங்கன்னா தான் நம்ம அதை கொஞ்சம் திருத்திக்க முடியும். ஸோ நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4th ஓவர் செகண்ட் பால். ஆதி கைகளில் இருந்து களத்தில் கலை. வாவ், சூப்பர் பால். ஸோ ஸ்கொயர் லெக்கை நோக்கி அடிக்கப்பட்ட பந்து. ஃபீல்டர் இருக்காங்க, 2வது ரன்னுக்கான முயற்சி இல்லைங்க. நல்ல த்ரோ, நல்ல கேரி பண்ணியிருக்காருங்க விக்கெட் கீப்பர். சூப்பராக, அற்புதமாக. வெங்கடேஷ் கேசவன் ஆன் ஸ்ட்ரைக்குங்க. ஷார்ட் பிட்ச் பால், சூப்பர் பாலுங்க. இந்த பால்லாம் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க, அந்த மாதிரி ஒரு பாலுங்க. பேட்ஸ்மேனுக்கு தலையும் புரியலை, பாலும் புரியலைன்னு சொல்லலாம். பால் குத்துறதா தெரியுது, பட் ஆனால் கீப்பர் கைக்கு வந்துடுது. நல்ல பால், அற்புதமான பால். சூப்பராக பால் போடுறாரு ஆதி. 4th பால். மறுபடியும் ஒரு அற்புதமான பால், சிங்கிள் கிடைக்கும். பட் என்னன்னா இந்த மேட்ச்சில் இது வரலும் ஒரு 4 பார்க்க முடியல. இப்போ வரைக்கும் பார்க்கவே முடியலங்க. லாஸ்ட் ஓவரில் வந்து ஒரே ஒரு 4 மட்டும் போயிருக்குது மேட்ச்சில் இது வரையிலும். பட் ஆனால் பேட்ஸ்மேன் வந்து என்னமோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பவுலர் வந்து 4வது ஓவரோட 5வது பால். ஆதி ஷார்ட் பிட்ச் பால், மறுபடியும் ஆஃப்ல. நல்ல ஃபீல்டிங். ஸோ பாயிண்ட்ல வந்து அற்புதமாக நிப்பாட்டி இருக்காரு. அவர் தேக்கின இந்த ஃபீல்டிங்னால ஒரு ரன் மிச்சப்படுத்தியிருக்காங்க. மேலும் ஒரு ரன்னை மிச்சப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம் சமயபுரம். இப்போதைக்கு எந்த ஒரு ஃபீல்டு மிஸ்ஸுமே இல்லை. ஸோ இந்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா மட்டும் ஒரு 2 ரன் எக்ஸ்ட்ரா நல்லா இருக்குது இவங்ககிட்ட சமயபுரத்து அணியில். நல்லா கரெக்டாக ஃபீல்ட் செட் பண்ணி போடுறாங்க. பால் 4வது ஓவரோட கடைசி பால். ஆதி ஸ்ட்ரைக்கில். காட்டன் போல்டு. என்ன மாதிரி கேட்சுங்க அது, காட்டன் போல்டுங்க. அற்புதமான கேட்சுங்க ஆதிக்கிட்ட இருந்து. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. டீமை நல்லா என்கரேஜிங்காக இருக்காங்க. சூப்பர் கேட்சுங்க. கேசவன் வந்து களத்தை விட்டு வெளியேறும் நேரம் வந்து கையில் பாலை கொடுத்துட்டு வெளியேறுகிறார். ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் களத்தில் வர்றாரு. சரிங்க. வீரகுரு ஐயமலை மணிக்காக வடிவேல் நியூ பேட்ஸ்மேன். ஸோ அணி வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவரில் 24 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ பாலுக்கு பால் தான் கொடுத்துருக்காங்க, 2 ரன் பண்ணியிருக்காங்க. எம்எஸ். ஸோ 5வது ஓவரோட முதல் பந்து எம்எஸ். வீரகுரு ஐயமலை அணிக்காக நியூ பேட்ஸ்மேன் வடிவேல். ஆன் ஸ்ட்ரைக்கில் கலை. ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஸ்ட்ரைக்கில் தானே இருக்காரு. முதல் பால். ஷார்ட் பிட்ச்ங்க, தூக்கி அடிச்சிருக்காரு. ஆள் யாருமே இல்லை. கேட்சுக்கான கால். சும்மா போன பந்து 4 ரன்னை தொட்டிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு ஃப்ரீ பாலுங்க. பேட்ஸ்மேன் கரெக்டாக அதை பிக் பண்ணியிருக்காரு.
வீரகுரு ஐயம்பாளையம் அணி 5வது ஒரு முதல் பால் வரலும் ஒரு 4 அடிச்சிருக்காங்க. ஒரு 4 அடிச்சிருக்காங்க. அணியின் மொத்த 4 பார்த்தீங்கன்னா இதோட 2 தான் வந்திருக்குது. இன்னும் பேலன்ஸ் ஒரு ஓவர் தான் இருக்குது. ஸோ இந்த ஓவர் ஒரு லூஸ் ஓவராக அமையும்ன்ற எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் கையில் தான் வீரகுரு இருக்குது. ஐயம்பாளையம் அணிக்கு இருக்குது. ஸோ பேட்ஸ்மேன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் இந்த ஓவரில். இருக்காங்க. பொறுத்தது போதும் பொங்கி ஏழுன்னு முதல் பந்தே 4ங்க. 2வது பால் எம்எஸ். மறுபடியும் அடித்த பந்து 6 ரன்னை நோக்கி தென்னாமரத்தை பலம் பார்த்ததுன்னு சொல்லலாம். அவுட் ஆஃப் த ஸ்டேடியம். ஸோ 5வது ஓவர் கம்பேக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. முதல் 2 பால்லையே 10 ரன்னுங்க. ஸோ 34 ரன் ஆகிப்போச்சு. ஃபீல்டு செட்டப்லாம் மாற்றிருக்காங்க. 5th ஓவர் 3rd பால். 3வது பந்து ஸ்ட்ரைக்கில் கலை. வா, மறுபடியும் ஆஃப் சைடு தூக்கி அடிச்சிருக்காருங்க. பட் ஃபீல்டர் இருக்காரு, சிங்கிள் தான் கிடைக்கும். ஒரு ரன் தான் கிடைச்சது. பேக்கப் இல்லைங்க. பேக்கப் இல்லாத காரணத்தினால் எக்ஸ்ட்ரா ஒரு ரன்னுங்க. பரவாயில்லைங்க. 3 பாலில் 12 ரன் வந்திருக்குங்க. நல்ல ஒரு கம்பேக்குங்க. 36 ரன் வந்திருக்கு. இன்னும் 9 பால் தான் இருக்குது. ஸோ 4வது பால் எம்எஸ். என்னமோ ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணாலும் ஒரு ரன் தான் கிடைக்கும். ஃபீல்டர் இருக்காங்க. கவர் திசையில் நோக்கி சென்ற பந்து கார்த்தி எடுத்திருக்காரு. டாடா ஏசி கார்த்தி. ஸோ லாஸ்ட் 2ங்க. வடிவேல் நியூ பேட்ஸ்மேன் வீரகுரு ஐயம்பல் அணிக்காக. அடிக்கும் அடியில் தரை உடையும். ஸ்கொய்ப் ஷாட் ட்ரை பண்ணார். கேட்ச் மிஸ்ஸுங்க. மிஸ்ஃபீல்டு. ஸோ பின்னாடி ஆள் இருக்காங்க. 4 ரன் கிடைக்குமா? இல்லைங்க, ஒரு நல்ல ஸ்டாப்புங்க. 2 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த ஓவரை அற்புதமாக யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. இன்னும் ஒரு பால் பேலன்ஸ் இருக்குது. வீரகுரு ஐயம்பாளையம் அணி. ஸோ 5வது ஓவரோட கடைசி பந்து. இது வரையிலும் லாஸ்ட் 1 பால் எம்எஸ்ல இருந்து தூக்கி அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஆள் இருக்காரு. கேட்ச் ஆகுமா? கேட்ச் மிஸ்ஸுங்க. ஒரு அசால்ட்டாக ட்ரை பண்ணது. கேட்ச் மிஸ்ஸு. 4 கேட்குறாங்க. 4 ஆன் பார்ப்பாங்க. அம்பேர் செக் பண்ணுவாங்களா? பவுண்டரி சொல்கிறாங்க. 5வது ஓவரில் 4 கொடுத்துட்டாங்க. 4 ரன். ஸோ ஃபீல்டரே வந்து பார்த்தீங்கன்னா 4 ரன் ஒப்புக்கொண்டாரு. 19 ரன் வந்திருக்கு இந்த ஓவரில். இது நல்ல ஒரு ஸ்கோருங்க. அணியின் எண்ணிக்கை 43 ரன்னுங்க. 3 ஓவர் 4 ஓவர் முடிவில் வெறும் 24 தான் இருந்தது. 5வது ஓவரில் ஒரு அற்புதமான ரன்னுங்க. 19 ரன் கொடுத்துருக்காரு எம்எஸ். பேட்ஸ்மேனுக்கு எது ஹிண்ட்ஸ் வந்துட்டு போகுது. ஸோ கடைசி ஓவருங்க. கடைசி ஓவர் வீசுறதுக்கு வந்திருக்காரு டாடா எஸ் கார்த்தி. முதல் வந்து லாஸ்ட் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணார். 2 6 ஒரு 4 2 2 அடிச்சார். கலை ஷார்ட் பிச் பால். பாலுங்க. பால். பட் ஆனால் நோ பால் என்னன்னு பார்ப்போம். பேட்ஸ்மேனோட கையிலேயே தெரிச்சிருக்கு. அவன் பேட்ஸ்மேன் ரொம்ப வழியில் கையை உதறிக்கிட்டே இருக்காரு. இல்லை ஒரு ஸ்பீடுங்க. ஸோ கையில் படலை அப்படின்னா நல்லா வயிற்றில் அடிச்சிருக்கும் அந்த பால். வடிவேலு வந்து 2வது பால் ஃபேஸ் பண்ண போகிறாரு. பார்ப்போம். ஒரு அடி தரையில் அடிக்கும் வந்து சிக்ஸர் வெவிலியன்ட்டு இருக்கவங்களை கேட்கும் போல தூக்கி அடிச்சிருக்காருங்க. பால் 6 ஆன் பார்ப்போம். இல்லைங்க, 1 pitch 4ன்னு நினைக்கிறேன். 1 pitch 4ங்க. ஸோ வடிவேல் அடித்த பந்து 4 ரன்கள். இல்லை ரமேஷ், 4 ஆ 6 ஆன்னு பார்க்குறதுக்கு அதுக்கு தான் அன்சாரி போகிறாப்புல. அப்போ தான் இங்கே ஒருத்தர் இருக்காப்புல. 4 அம்பையர் வந்து 4 ஆ 6 ஆன்னு செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக ஃபைனலாக 4 ரன் கொடுத்துட்டாங்க. பட் வடிவேல் வந்து நல்ல ஒரு ஷாட். இன்னும் கொஞ்சம் பவர் அடிச்சுன்னா 6ங்க. கொஞ்சம் தான் 4க்கும் 6க்கான தூரம் ஜஸ்ட் 1 மீட்டர் தான். கார்த்தி
டாடா ஏசி கார்த்தி லாஸ்ட் ஓவரில் 2வது பால் போட வராரு. சாரிங்க, 3வது பால் லெக்கில் பட்டிருக்கு. ரன் எதுவும் கிடையாதுங்க. ஸோ ஒரு ஸ்குயிப்ஸாக ட்ரை பண்ண அப்படி ரன் எதுவும் இல்லை. ஸோ முதல் பால் சிங்கிள், 2வது பால் 4 ரன், 3வது பால் டாட்டுங்க. வடிவேலு வந்து லாஸ்ட்டு பால் ஒரு 4 அடித்தார். ஆனால் அடுத்த பால் விட்டுட்டாரு. லாஸ்ட் ஓவரு. இந்த பால் என்ன பண்ணாரு நினைக்கிறேங்க, அவருங்க 4ன்னு நினைக்கிறேன். 4 தான். நோ பால் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ ஹிட்டுங்க. இப்போ பேட்ஸ்மேன் தலைக்கு மேலே போடப்பட்ட பந்து 4 + 1 ஃப்ரீ ஹிட்டு வேறங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் கார்த்தி அற்புதமாக போட்டார். கடைசி ஓவர் ப்ரெஷர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வீர ஐயம்பாளையம் அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் வந்துருச்சுங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரில் வந்து 19 ரன் போனனால டாடா ஏசி காத்திட்டு இருந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து குறைஞ்சிருச்சுன்னு பார்க்குறேன் கடைசி ஓவரில். ஆனால் ஃபஸ்ட் ஓவர் சூப்பராக போட்டிருந்தார் அவர் ஓவரில். இந்த லாஸ்ட் ஓவரில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இருக்காரு வடிவேலு வந்து 4வது பால் ஃபேஸ் பண்ணுறாரு. பால் ஃப்ரீ ஹிட். மறுபடியும் ஃபுல் டாஸ் பால் தூக்கி அடிச்சிருக்காரு. தண்ணி தொட்டியில் அடித்தது பந்து. தண்ணி தொட்டியில் அடித்து கேமராமேன் நோக்கி வந்து கொண்டிருக்க அந்த பால். அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து. ஸோ கார்த்தி ஸ்கூட்டியில் வந்து ஃபீல்டிங் பண்ணிட்டு போகிறாரு அண்ணன். தண்ணி தொட்டி மேலே அடித்த பந்து. மறுபடியும் டாடா ஏசி கார்த்தி கையில் அந்த பால் போய் சேர்ந்துருச்சு. ஸோ 5வது பால் ஃப்ரீ ஹிட்டை அற்புதமாக யூஸ் பண்ணியிருக்காரு வடிவேலு. ஒரு பாலில் 11 ரன். ஸோ பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டிக்கை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அரவுந்து ஸ்டைல் வராரு. ஸோ ஸ்டெம்பை விட்டு ஃபுல்லாக போயிட்டாரு. சூப்பர் ஷாட்டுங்க. 4 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபீல்டர் வர்றாரு. ஸோ 4 ரன் நிச்சயமான ரன்னு சொல்லலாங்க. ஸோ இந்த ஓவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கார் கார்த்தி கையிலேருந்து பால் எதுவும் மிஸ் ஆகுது. ஆனால் அதில் என்ன ஒன்று பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 2 பவர் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓவரில் வந்து ரன் எதுவும் வரல. ஸோ லாஸ்ட் பாலுங்க, 6வது ஓவரோட கடைசி பந்து. கடைசி பால், மேட்சின் கடைசி பால். வடிவேலு பார்த்தீங்கன்னா கடைசி 3 பாலில் 2 4 ஒரு 6 அடிச்சிருக்காரு. மறுபடியும் ஸ்டெம்பை விட்டு போகிறாரு. ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காருங்க. 2 ரன் கண்டிப்பாக ஓடுவாங்க. ஸோ 3 ரன் கிடைக்குமான்னு பார்க்கணும். மிஸ்ஃபீல்டு. 3வது ரன்னுக்கான முயற்சி இல்லை. பால் அழகாக தேக்கிட்டாரு. வீரகுரு ஐயம்பாளையம் அணி ஸோ டார்கெட் வந்து 66 கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா 65 ரன் அடிச்சிருக்காங்க. 66ன்ற ஒரு பெக் ஸ்கோருங்க. ஆனால் ஸோ ஓவருக்கு 11 ரன் அடிக்கணும். ஆனால் இந்த அணி இவ்வளோ ரன் வருமானு எதிர்பார்க்க முடியல. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆனாலும் கடைசியில் அவங்க திறமையை காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ வடிவேலு கலை நல்ல பெர்ஃபார்மன்ஸுங்க. அவங்க மட்டுமே கடைசி 2 ஓவரில் 30 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காங்க. 5வது ஓவர் 19 ரன் அடித்தாங்க. ஸோ பெஸ்ட்டு ஒரு பேட்டிங் ஸ்கில்லை வந்து கடைசி 2 ஓவரில் பயன்படுத்தியிருக்காங்க. சமயபுரம் அணி வந்து பார்த்தீங்கன்னா 66 ரன் இலக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 2வது இன்னிங்ஸு ஸ்டார்ட் ஆக போது. சமயபுரம் அணி 2வது இன்னிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. வீரகுரு ஐயம்பாளையம் அணி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 ஓவர் ஒரு மாதிரி போனாலும் கடைசியாக அவங்க திறமையை வந்து ஃபுல்லாக காமிச்சு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம M&M ஸ்போர்ட்ஸ் வந்து ஒளிபரப்பு பண்ணுறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கிட்டாச்சி பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் போட வராரு. இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நம்ம அடுத்தபடியாக லைவ் கொடுக்கலான் இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். முதல் ஓவர் போடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பசுபதி, ஸ்ட்ரைக்கில் வந்து ராகுல். முதல் பந்து 66 ரன் இலக்கு. ஓவருக்கு 11. ஃபர்ஸ்ட் பால் எட்ஜு பட்டு பந்து 4 ரன்னை நோக்கி போகுதுங்க. பட் ஃபீல்டர் இருக்காங்க, நல்ல ஃபீல்டிங். 2 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல த்ரோ. 2 ரன்னுங்க. 4 தடுத்துட்டாங்க. 3 பேர் ராகுல் அவரோட பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் லெக் நோக்கி லைட்டாக தொட்டு விட்டப்பட்ட பந்துக்கு 2 ரன். முதல் 2 ஓவர் வந்து பவர் பிளேங்க. 2 ஃபீல்டர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 38 சர்க்கிளுக்கு மேலே நிற்க முடியும். யூஸ் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். சமயபுரம் அணி. பசுபதி 2வது பால் போட வராரு. ஃபர்ஸ்ட் பால் வந்து சூப்பராக போட்டார். பட் ஆனால் அது எஜ்ஜி ஆகி 2 ரன் கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஆஃப்ல அடிக்கப்பட்ட பந்துங்க கவர் திசையில்.
செம்ம ஒரு run கேப்புங்க. பார்ப்போம். 4 ரன் fielder கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். இல்லைங்க, நல்ல ஃபீல்டிங், 2 ரன். ஸோ பவர் பேக் ஷாட்டுங்க, அற்புதமான ஷாட் ராகுலோட பேட்டில் இருந்து. ஸோ அவர் விளாட்ற பேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்என்டம் ஸ்போர்ட்ஸோட பேட்டு தாங்க. ஓஹோ, பேட்டில் நல்ல சவுண்டு வருதுங்க. பால் சவுண்டு வந்து பசுபதி டாஸ் பால் சிங்கிள் கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்லை, மிட் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே தடுத்து இன்னொரு fielder நிறுத்தியிருக்காங்க. வந்து அந்த பாலை தடுத்து நிறுத்திட்டாரு. கவர்ஸ்லேருந்து ஓடி வந்து நிறுத்தியிருக்காருங்க. நல்ல ஃபீல்டிங். 4வது பால். பசுபதி இந்த பால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 or 6 இருக்குங்க கண்டிப்பாக. ஒய்டு ஒயிட் ரெண்டுமே கிடையாது. ஒய்டு தான் நான் போடுவேன், நீங்க பேட்ஸ்மேன் 4 or அடிக்க விட 6 மாட்டேன். நான் சொன்னீங்க. சொன்னதை கேட்டிருக்காரு. நீங்கள் 4 or 6 சொன்னதுனால என்ன பவுலர் காலில் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவர் அந்த பாலை ஒய்டு போட்டாருங்க. ஆமாம் ரமேஷ். பாப்பா நல்லா பால் ரீ ஓ, நோ பாலான்னு பார்ப்போம். ஸோ ஃபுல் டாஸ் பால் ஸ்வைப் அடிக்க ட்ரை பண்ணார். ஃபைனலுக்கு நோக்கி வந்தார், நகர்ந்து வந்தார். பட் அவரால் அடிக்க முடியல. பேட்டில் வந்து கீப்பரோட காலில் பட்டு பால் வந்து நின்றுச்சு. டாட் பால் ஆயிடுச்சுங்க. பட் ராகுலோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன்னா, லாஸ்ட்டு வீரகுரு ஐயம்பலத்தில் வடிவேலும் கலையும் அடித்த மாதிரியே ஷாட்டை ட்ரை பண்ணுறாருன்னு பார்க்குறேன். ஷார்ட் பிச்சு, மறுபடியும் ஒரு கேட்ச் மிஸ்ஸுங்க. தொடர்ந்து 2வது முறையாக கேட்ச் மிஸ்ஸு. லாஸ்ட் பால், கடைசி பந்து. லாஸ்ட் பால், அணியின் எண்ணிக்கை 4. பவர் பிளே, ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பராக போட்டிருக்காரு பசுபதி. லாஸ்ட் பால் ஆஃப்ல தூக்கி போடப்பட்ட பந்து தூக்கி அடிச்சிருக்காரு. லாங்கான நோக்கி கேட்சுங்க, விக்கெட்டுங்க, அற்புதமான கேட்சுங்க. சூப்பர் ஓவருங்க. லாங்கான்ல அற்புதமாக கேட்ச் பிடிச்சிருக்காரு. பவர் பிளேல வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் கலை கொடுத்து பசுபதி ஒரு விக்கெட்டையும் எடுத்திருக்காரு. அற்புதமாக பிடிச்சிருக்காருங்க கலை. நல்லா டைம் பண்ணி பாலை கரெக்டாக பார்த்து 6 ஸ்டெப் கரெக்டாக பிடிச்சிட்டாருங்க. ஸோ பேட்ஸ்மேன் களத்தை விட்டு வெளியே போகிற நேரம் வந்துருச்சு. முதல் ஓவர் முடிவில் 4 ரன் 1 விக்கெட். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆதி களத்துக்குள்ளே வந்திருக்காருங்க. ஸோ முதல் ஓவரில் பார்த்தீங்கன்னா 4 ரன்னுக்கு 1 விக்கெட்டு. கடைசி பாலில் ராகுல் தனது விக்கெட்டை இழந்துட்டார். சமயபுரம் அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 62 ரன் 5 ஓவரில் 30 பாலுக்கு 62 ரன் அடிக்கணும். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்என்டம் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒளிபரப்பு பண்ணுறாங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பவுலர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பழனி. முருகனே வர மாதிரி வந்திருக்காரு பழனி. பவர் பிளேல வந்து ஒரு பழனி வெர்சஸ் அஜித். திருப்பதி வந்தா லாஸ்ட் ஓவர் ஃபுல்லாக இந்த அஜித்துங்கிறது வந்து ஸ்ட்ரைக் வரவே இல்லை. அஜித்தோட பேட்டிங் ஸ்கில்லே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எனக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்வீப் ஷாட் தான் நிறைய ட்ரை பண்ணுவார் தெரியுது. முதல் பந்தே ஸ்வீப். நான் சொன்னபடி ஸ்வீப் தான் அடிக்கார ரமேஷ். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது காற்று தாங்க வந்துச்சு. எல்லா பாலும் ட்ரை பண்ணோம்னா கிடைக்காதுங்க. கரெக்டான பாலை பார்த்து எய்ம் பண்ணால் மட்டும்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டில் படும். ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பு, பாயிண்ட்டு, கவர் திசை எல்லாமே லைனுக்குள்ளே தான் இருக்காங்க. அந்த சடுக்கு தான் போராடுங்க. பேட்ஸ்மேன் ஏதோ பதட்டத்திலே இருக்காருங்க. ஓ ஜஸ்ட்டுங்க. ஸோ கீப்பர் அற்புதமாக எரிஞ்சார். நான் ஸ்ட்ரைக்கர் என்ற நோக்கி ஸ்டெம்பில் பட்டிருந்தா கண்டிப்பாக ஆதி காலிங்க இருப்பார். அஜித் 3வது பால் ஃபேஸ் பண்ணுறாரு. இன்னும் வரலும் ஒரு ரன்னு கூட வரல. ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான கால், பட் கேட்ச் இல்லைங்க. 1 ரன் மட்டுமே. ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஆதி ஆன் ஸ்ட்ரைக். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கிரவுண்டில் நடக்குது. 36ஆம் ஆண்டு. முதல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா 25,000. அஜித் 35,000. வா போல்டுங்க. ஸோ லெக் சைடு ஃபுல்லாக ஸ்டெம்பை காட்டி அவுட் ஆகிட்டு போகிறாரு ஆதி. சமயபுரம் அணி கொஞ்சம் தடுமாறி கொண்டிருக்கிறதுங்க. ஸோ அவர் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இறங்கினாருன்னு தெரியல, பட் அவுட் ஆகிட்டாருங்க. நல்லா. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேன் ஆதி களத்துக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ ரொம்ப தடுமாற்றத்தில் இருக்காங்கங்க சமயபுரம் அணி. லாஸ்ட் 2 பால் பவர் பிளேல போடுறாரு பேட்ஸ்மேன். பேட்டை நல்லா அடிக்கிறாருங்க. டூப்ளசிஸ் மாதிரி ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு.
ஸோ மிஸ்ஃபீல்டுங்க 2 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். 2வது ரன் ஓடுவாங்களான்னு பார்ப்போம். போயிடுச்சுங்க. ஆனால் 2வது ரன் இல்லைங்க, போகலைங்க. 2வது ரன் ஓடலங்க. ஆனால் அவர் ஃபில் பண்ண பார்த்தாரு. ஆனால் ரெட்டு வந்து ஃபில் பண்ணிடுச்சு பாலை. ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக போகலைங்க. ஒரு மாதிரி நல்லாவே போகுதுங்க. அவங்களுக்கும் முதல் 2 ஓவர் இப்படி தான் போனது. அவங்களும் இதே மாதிரி விக்கெட்டை விட்டுருந்தாங்க. பார்ப்போம் அதே மாதிரி தான் நடக்குதான்னு. இந்த பால் கண்டிப்பாக ஸ்வீட் ஷாப்பில் ஒரு 4 கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஃபீல்டர்ஸ் ஃபுல்லாகவே உள்ளே நிற்கிறாங்க. லாஸ்ட் பால் ட்ரை பண்ணாரு. இவர் காக்க தாங்க விட்றாரு. ஆனால் 2 எதுவும் இல்லை. பால் வந்து எதுவும் பட மாட்டேங்குது. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 5. 8 ரன்னுக்கு 3 விக்கெட்டு. ஸோ இன்னும் 4 ஓவரில் 58 ரன் அடித்தா வந்து சமயபுரம் அணி வெற்றி பெறுவாங்க. நியூ பேட்ஸ்மேன் அஜித். ஸோ கேசவன் வந்து இப்போ வந்து 3வது ஓவரை போடுறதுக்கு வந்திருக்காருங்க. ஸோ மன்னிக்கணும், நான் 2 ஓவர் முடிவில் வந்து அணியின் எண்ணிக்கை 7ங்க. இன்னும் 59 ரன்கள் அடிக்கணும் 4 ஓவரில். பவர் பிளே முடிஞ்சுங்க. ஸோ எல்லா ஃபீல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 30 சர்க்கிளை தாண்டி தான் நிற்கிறாங்க. ரோல் ஆகுறாங்க, சேஞ்ச் ஆகுறாங்க ஃபீல்டர்ஸ் எல்லாம். வீரகுரு ஐயமுலை மணிக்காக 3வது ஓவர் வீச வந்திருக்கிறார் கேசவன். ஃபீல்டிங்லாம் ஓரளவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பவர் பிளே முடிஞ்சதுனால ஒரு 2 செகண்ட் வந்து ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அரவுண்ட்லேருந்து போடுறாரு கேசவன். ஸோ பேட்ஸ்மேன் வந்து அஜித் அவர் ஸ்டைலே என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். அவர் பேட்டிங் ஸ்டைலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெட்டுற மாதிரியே இருக்குது. பாலை வெட்டுவாரா அடிச்சு பள்ளம் ஆயிடுச்சுங்க. ஃபீல்டர் சைடு அனுப்புவாரான்னு தெரில. கேட்சுக்கான கால், பட் கேட்ச் மிஸ்ஸுங்க. ஸோ ஃபீல்டர் பாலையே பார்க்காம கையை மட்டும் நீட்டிக்கிட்டே வந்தார். ஸோ அஜித் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். செகண்ட் பால் ஸ்குவிப் ஷாட்னு நினைக்கிறேன். தூக்கி அடிச்சிருக்காங்க. ஸோ காட்டன் போல்டாக இருக்குமா? கேட்சுங்க. அடுத்த விக்கெட்டை இழந்துட்டு போகிறாங்க சமயபுரம் அணி. அஜித் அவுட் ஆகி வெளியே போகிறாரு. அப்பாஸ் சமயபுரம் அணிக்காக அப்பாஸ். கேசவன் சூப்பராக பால் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இன்னும் 5 ரன் இருக்க மாதிரி ஆஃப் சைடில் ஒரு சிங்கிள் அடிச்சிருக்காரு. பட் அவங்களுக்கு இன்னும் 58 ரன் தேவைப்படுதுங்க. கேசவன் தனது 2வது பால்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ஒரு அற்புதமான ஓவர் போட்டுட்டு இருக்காரு கேசவன். பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேனை. ஒயிடு கேட்குறாங்க, பட் அம்பேர் ஒயிடு கொடுக்கல. இதெல்லாம் ஒயிடு கொடுத்தே ஆகணும்னு கேட்குறாங்க, பட் சிரிக்கிறாங்க. அவ்வளோதாங்க, அடுத்த பால் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 5வது பந்து 3rd ஓவர். வீட்டில் அடிக்க ட்ரை பண்ணாருங்க, பட் மறுபடியும் காற்று வெளியீடு. காற்று வெளியில்னு சொல்கிறத விட காற்றையே உள்ளே ஓட்ட மாதிரி விடுறாரு. கேசவன் கடைசி பந்துங்க. மறுபடியும் கேட்சானு பார்ப்போம். கேட்சுக்கான கால். கேட்சை வந்து விட்டார். சென்னை 28 மாதிரி ஒரு கேட்ச் விட்டு 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 10. சாப்பாடு டீச்சர் இருக்காரு. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் கலை. காட்டு வெளியிடை. மேட்சை முடிய போகும் தரவில் இருக்கு. ஒன் சைடை நோக்கி மேட்ச் போய்கிட்டு இருக்குங்க. நான் சமயபுரம் அணி வந்து இதுக்கு மேலே அடிப்பாங்களான்னு பார்ப்போம். பேட்லேருந்து பால் ஒன்றும் படுற மாதிரியே தெரியல. இல்லை அவங்க ஓவர் சூப்பராக போடுறாங்களா, இல்லை இவங்க கரெக்டாக அடிக்கல, எனக்கு தெரில. இந்த ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா எல்லா பாலையும் அவர் கையில் எல்லா பாலும் மிஸ்பில்ட் ஆகிட்டே தான் இருக்குது. அவருக்கு பால் மேலே பந்தை பிடிக்கவில்லை, பந்து தான் அவரை பிடித்தது. அவருக்கு பாலை பார்த்தா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். டாஸ் பால் ஒரு இன்சைட் வச்சு ரன் எதுவும் இல்லை. அப்பாஸ்
நியூ பேட்ஸ்மேன் 4th ஓவரில் 3வது பாலை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. கலை வந்து நல்லா பால் போடுறாரு. நல்லாவே போட்டாருங்க பாலை. பேட்ஸ்மேனும் சூப்பராக அடிச்சாருங்க. பாயிண்ட் திசையை நோக்கி சென்று ஒரு ரன் கிடைக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ரன் ஓடுறாங்க. ரன் அவுட் கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்லைங்க ஆனது. செருப்பு மேலப்பட்ட 5 ரன் பெனால்ட்டி கொடுப்பாங்க. ஃபோர்த் ஓவர் 5th பால். ஸோ டாட் பால் ஆகுதுங்க. ஸ்கோர் போர்ட் ப்ரெஷரை வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமயபுரம் அணி. ஸோ 4வது ஓவரோட கடைசி பந்து கலை மற்றும் அப்பாஸ். குயிக் ஷாட் ட்ரை பண்ணார். சூப்பர் ஷாட்டுங்க. 6ங்க. 6 நல்ல ஷாட்டுங்க. 6 ரன் அடிச்சிருக்காரு. முதல் 6 பார்த்துருக்கோம் இந்த மேட்ச்சில் சமயபுரம் அணிக்காக அப்பாஸ் அவர்களோட பேட்ல இருந்து. ஸ்கோர் எவ்வளோ? 5th ஓவர். பசுபதியோட முதல் பந்து டாஸ் பால் ஆஃப் சைடு கேப்ல அடிச்சிருக்காங்க கவர் திசையை நோக்கி. போறான்னு பார்ப்போம். வந்து 4 போக சான்சஸே இல்லை. கலை வந்து பாலை தேக்கிட்டாரு. கீப்பர் இதில் இல்லைங்க. எக்ஸஸாக ஒரு ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஸோ பேக்கப் நல்ல பேக்கப். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 5வது ஓவர் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அணியின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 21. 11 பால் வெற்றி. 6 அடிச்சா வெற்றி பெறுவாங்க. அப்படிலாம் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் ஆதி பேட்டிங்லேருந்து என்ன வருதுன்னு பார்ப்போம். காட்டு வெளியிலே தான் வருது. 11 4 வரதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு பார்க்குறேன். கண்டிப்பாக பால் தெளிச்சுக்கிட்டு தாங்க போகும். பேட்டில் படுமா? பேட்டில் படுமா அந்த பால்? பேட்ஸ்மேன் பவுலர் வந்து ஸ்வீப் ஷாட் ட்ரை பண்ணாரு. பட் பேட்டில் பட்டு ஃபீல்டர் வந்து நின்றாங்க, தடுக்கிட்டாங்க. ஒரு ரன் கிடைக்கும். இப்போ லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா அப்பாஸ் ஒரு ஸ்வீப் ஷாட்டில் ஒரு நல்ல 6 அடித்தார். அது மாதிரி இன்னும் அவங்க நினைக்கிறது 2-3 6 தேவைப்படுது. பத்தாதுங்க. ஒரு 4 6 அடித்தாலும் ஏதாவது வெற்றி பக்கத்துக்கு எட்ட முடியும். ஸோ 5வது ஓவரோட இன்னும் ஒரு ஓவர் தான் பேலன்ஸ் இருக்குது. வந்து ஸ்லோயர் பால், சூப்பர் பால். பேட்ஸ்மேனால டைம் பண்ண முடியலங்க. இல்லை கேப்பில் தான் பால் வந்து ஒரு நல்ல லென்த்தில் போயிட்டு இருக்குங்க. லாஸ்ட் பால் 5th ஓவர். ஆஃப் சைடு தூக்கி அடிச்சிருக்காருங்க. கலை கேட்ச் போய் பாருங்க பார்ப்போம். கலை ஒத்த கையில் ட்ரை பண்ணார். பட் பிடிக்க முடியல. 2 ரன்கள் தான் கிடைச்சது. ஸோ 5வது ஓவரோட கடைசி பந்து 5வது லாஸ்ட் பால். அடுத்தபடியாக டாக்டர் அருண் அவர்கள் ரெடியாக இருக்காரு. அவர் நேரம் வந்து விட்டது. நல்ல போட்ட வந்து நடு ஸ்டெம்பை பிடிக்கிட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணுங்க. ஸோ நல்ல ஒரு காலத்துக்குள்ள நியூ பேட்ஸ். அண்ணே ஸ்கோர் என்னண்ணே? ஸ்கோர் என்னண்ணே? ஓகே போடுண்ணே. ஸோ 5வது ஓவர் 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 24. சதீஷ் கான் பவுலிங். ஃபஸ்ட்டு பால் ஒரு டாட் பாலுங்க. ஸோ மேட்ச்சு 5 6 அடித்தாலும் முடியுமான்றது தெரியலை. முடியாதுங்க. அடிக்கணும். 24 தான் வந்துருக்கு. மேட்ச் ஆல்ரெடி 3rd ஓவர்லேருந்தே வீரகுரு ஐயம்பலை அணிக்கு போயிடுச்சுங்க வெற்றி. ஸோ பிக் பின்னாக தான் இருக்கும். ஸோ எச்சுங்க. பட் ஃபீல்டர் பின்னாடி இருக்காரு. சிங்கிள் கிடைக்கும். ஒரு ரன் ஓடி இருக்காங்க. டாக்டர் அருண் ஆன் ஸ்ட்ரைக்குங்க நியூ பேட்ஸ்மேன். ஸோ 4 பால் இருக்குது. 4 6 அடித்தாலும் மேட்ச் வின் பண்ண முடியாது.
இருந்தாலும் போராடுவாங்க சமயபுரம் அணி. சதீஷ் வாவ், செம்ம ஷாட்டுங்க. இந்த பேட்ஸ்மேனை ஏங்க முன்னாடியே களத்துக்குள்ளே இறக்கி விடலை? நல்லா தூக்கி அடிச்சாரு. பட் ஆனால் ஃபீல்டிங் கையில் தான் போய் விழுந்தது பால். கேட்ச் மிஸ்ஸுங்க. 6 எதிர்பார்த்தோம், கேட்ச் மிஸ்ஸு. நாலாவது பால் சதீஷ். ஆதி பேட்டிங். போல்டுங்க. அம்மா போல்டுங்க. சதீஷ் சூப்பராக பால் போட்டாருங்க. நல்ல ஒரு பால், போல்டு தெரிச்சுக்கிட்டு போயிடுச்சு. லாஸ்ட்டு 2 பால். ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு வராரு. ரொம்ப நேரமாக களத்தில் இருந்தார் நம்ம ஆதி. பேட்ஸ்மேன் ஷாருக். ஷாருக் கான் வந்திருக்காரு. 5வது பந்து. சதீஷ் மறுபடியும் ஒரு ஸ்வீப், மறுபடியும் ஒரு டாட். ஸோ வெற்றி கனியை வளர்த்தி விட்டார்கள் வீரகுரு ஐயம்பாளையம் அணியினர். ஃபர்ஸ்ட் பால் சதீஷ் போடுறாரு. மேட்சோட இறுதி பால். அந்த அணிக்கு எங்களோட வாழ்த்துக்கள் சொல்லிடலாங்க. சமயபுரம் அணி நல்லா போகிறாங்க. பட் ஆனால் பேட்டிங் வந்து அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணலைங்க. அவங்க பவுலிங்கில் பண்ண அளவுக்கு பேட்டிங்கில் எதுவும் பண்ணலைங்க.